அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 4.5 மாத காலம் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் செல்ல மாட்டார். கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கிறார். தற்போது கும்பராசியில் சனி புதன் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி செல்லப் போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 140 நாட்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 2023 வருடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனி பகவான் 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி. சனி பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டு காலமாக 2வது வீட்டிலே ராகு, ஜென்மராசியிலே குரு ராகுனுடைய சஞ்சார நிலை சரியில்லை. விரயத்திலே வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய நிலையம் கடந்த 6 மாதமாக பொருளாதார ரீதியாக பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, இப்படிலாம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தன லாபம், பண கஷ்டம் நீங்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். வேலையில் தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். வீடு, மனை, நிலம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவு, வியாதி தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். எதிர்வரக்கூடிய ஒரு 4.5 மாத காலம், அதாவது ஒரு 140 நாட்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மன நிம்மதி உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வக்கர சனி பெயர்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா புதிய கடையோ வர்த்தகமோ ஏற்றுமதி இறக்குமதி இதை ஒரு பிஸ்னஸ் பண்ணி வருமானம் பொருளாதாரத்திற்கு உண்டான வழியை தேடிக்கொள்ளலாம். இந்த கால நேரத்தில் கோச்சாரத்திலே 3வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். 3வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். குருவுடன் செவ்வாய் சேரும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. தைரியமாக நீங்கள் சுறுசுறுப்பாக எதை முயற்சி செய்கிறீர்களோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் ராகு பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகுவும் சனியும் பரிவர்த்தனை யோகம். இது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆசைப்படுங்க, பேராசைப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணமோ பொருளோ நகையோ வீடோ மனையோ சொத்தோ, திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், தொழில் வேலை மூலம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் உண்டு. ஒரு மனிதன் பேராசைப்படுகிறார்கள் என்றால் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு பகவான் வரும்போது ஏமாந்து போயிடுவாங்க. 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்விகள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி,
அரசு வேலையில் இருந்தாலும் சரி, இந்த ராகுபவன் வந்து அசாதாரணமாக ஏமாற்றி விட்டு போயிடுவார். ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பேராசைப்படாதீங்க. நீங்கள் செய்கிற வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கருத்தாக செயல்படுங்க. நல்ல வருமானம் உண்டு. பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைத்து விடலாம். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கிர பார்வை. சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. 3 வீடுகளை பார்வை செய்து கொண்டிருந்தார். அந்த 3 வீடுகள் வழி உங்களுக்கு தொந்தரவுகளும் சங்கடங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். சனி பகவான் வக்கர காலத்தில் அந்த 3 வீடுகளை பார்வை செய்யும்போது கொஞ்சம் தன்மையாக கஷ்ட நஷ்டங்கள் குறையும். இதுவரை நல்லா தான் இருந்தேன், என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, ஓரளவு திருப்தியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கிர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன், தொழில் வேலை ஜீவனம் நன்றாகவே இல்லை, வருமான தடை, பொருளாதார தடை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கிர பார்வை சங்கடங்கள் தீர்க்கும். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வரும்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானமான 11வது வீட்டில் அமர்ந்து சனி பகவான் வந்து பார்வை செய்வது போல் இதுவரை 2வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்தார். மே மாதம் 1ஆம் தேதி வரை குரு பகவான் 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சனி பகவான் பார்வையில் குரு இருக்கும்போது பிரம்மகத்தி தோஷமாக உங்களுக்கு வந்து தொழிலும் சரி, ஜென்ம ராசிநாதனும் சரி, அவர் வந்து பிரம்மகத்தி தோஷத்தில் இருக்கும்போது உங்கள் மனதும் சரி உடலும் சரி ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பாக போயிட்டு இருந்திருக்கும். 2வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டு. மற்றவரிடம் வாக்கு கொடுத்தாலும் உடனே காப்பாற்றுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் சுபிட்சம் உண்டு. பண தேவைகள் இனிமேட்டி பூர்த்தியாகும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 6வது வீட்டிற்கும் 5வது வீட்டிற்கும் விழுவது போல் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா, பழைய பாக்கி இருந்துச்சுன்னா கட்டலாம். எதிரிகள், பகையாளி, போட்டி பொறாமல் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 140 நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி தொந்தரவுகள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, பணிச்சுமை குறையும். அதிகமாக தொந்தரவுகள் வந்து குறைய போகிறது. வேலையில் வந்து பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, உடனே வந்து வேலை கிடைக்கும். இந்த 140 நாட்கள் 4½ மாத காலம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வேலை, எதிர்பார்த்த மாதிரி சம்பளம், வருமான குறை இனிமேட்டு இருக்காது. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பாக்கியத்திலும் அஷ்டமத்திலும் விழுகிறது. கடன் காட்சி தொந்தரவு, சட்ட சிக்கல், பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். பாக்கியத்தை குருபகவான் பார்வை செய்கிறார். தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகல பாக்கியங்கள் உண்டு. வேலை, தொழில், திருமணம், இப்படி வந்து சகல பாக்கியங்கள். குருபகவான் வந்து 9ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது தந்தை செய்கின்ற தொழில் வேலை நன்றாக இருக்கும். தந்தைக்கு நல்ல வருமானங்கள் உண்டு. தந்தையாரால் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தொந்தரவுகள் வராது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ராசிக்கு 7வது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து சந்திர பகவானுடைய அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு வரப்போகிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையால் கேதுவை பார்வை செய்யும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். காதலர்கள், நண்பர்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். பெரும்பாலும் வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்றாக இருக்கும். செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் கொஞ்சம் வந்து
நீங்கள் கவனமாக செயல்படுங்க. ரம்மி ஆடுறேன், சூது ஆடுறேன் அப்படின்னு பணத்தை விரயம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். ஜென்ம நட்சத்திரத்திலே ராகுபவன் வரும்போது பண விஷயங்களில் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி உறவுகள் வழியில் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி, மாமன், மச்சான், நண்பர்கள் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.